உங்களோட ஸ்கின் வந்துட்டு 28 டேஸ்க்கு ஒருக்க வந்து ரெனியூ ஆகிட்டே இருக்கும். பட் உங்களோட ஹெல்ப் இருந்தால் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்கின்னை உங்களால் உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஸ்கின் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மொத்தம் 3 லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்குது. ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ், அப்புறம் டெர்மிஸ், அப்புறம் ஹைப்போடெர்மிஸ். இந்த 3 லேயர் தான் உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மிஸ் வந்து என்ன பண்ணுன்னா யூவி ரேஸ் அப்புறம் இந்த டர்ட்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்குள்ளே வராத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அப்புறம் இந்த டெர்மிஸ் வந்துட்டு உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்புறம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஒழுங்காக க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு இந்த டெர்மிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மூணாவது வந்துட்டு ஹைப்போடெர்மிஸ். இது வந்து குஷன் தெர்மோலஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஹைப்போடெர்மிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு லேயருக்கும் 2 ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதனால் உங்களோட பெஸ்ட் ஸ்கின் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு எபிடெர்மிஸில் ஃபஸ்ட்டு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் ஏ ரைட் எக்ஸ்ஃபோலியன்ட் வந்துட்டு உங்கள் நார்மலாகவே செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். பட் அதை நீங்கள் வந்து சீரியஸாக பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அது வந்து இன்க்ரோர் ஹேர், ஆக்னி, ஆயிலி ஸ்கின் இது மாதிரி மேஜரான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து ரைட் எக்ஸ்ஃபோலியன்ட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டராக க்ளோயிங்காக இருக்கும். எப்படி கரெக்டான எக்ஸ்ஃபோலியன்ட் சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்ரை அப்புறம் இந்த சன் டேமேஜ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ஃபோலியன்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஸ்கின் அப்புறம் இந்த சன் டேமேஜான ஸ்கின் அப்புறம் அது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வராது. இதை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ஏ வீக் வந்து யூஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆக்னியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் த்ரைஸ் ஏ வீக் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு வாரத்தில் 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஹெல்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் வந்து செரமைட்ஸ், கிளிசரின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கிறனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக பிரைட்டராக காட்டுறதுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவோம். மேஜராக மென்ஸுக்கு வந்துட்டு உமன்ஸாக வந்துட்டு அதிகமான ஃபேஸ் க்ரீம்ஸு அது இதுன்னு நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு மேஜராக ஒரு 3 இருந்தாவே போதும். ஃபேஸ் க்ரீம், மாய்ஸ்சரைசர் அப்புறம் இந்த சன்ஸ்க்ரீம், இந்த 3 தான் போதும். ஆனால் கேர்ள்ஸ் வந்து ஃபவுண்டேஷன், டோனர் அது இதுன்னு நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இந்த எபிடெர்மிஸுக்கு இந்த 2 ஹெல்த் கேர் டிப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் மட்டுமே போதும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் லேயர், மிடில் லேயர் வந்துட்டு டெர்மிஸ். இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு லேயர். இதுதான் உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாகவும் ஹைட்ரேட்டடாக இருந்தால் உங்களோட ஸ்கின் வந்து வெளியே சூப்பராக தெரியறதுக்கு இந்த டெர்மிஸ் ஒரு ரீசன் தான். இந்த டெர்மிஸில் 2 ஹெல்த் கேர் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டியோகிளைகான்ஸ் ஆயில்ஸ் வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை நீங்கள் வந்துட்டு ப்ரோட்டீனால் ப்ரொடியூஸ் ஆகனால உங்கள் பாடிக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸாக தேவை. விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். விட்டமின் சி வந்து 90 mg மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபுட்ஸ்லேருந்து கேரட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து இன்டேக் பண்ணிக்கலாம். நான் இது மொத்தமாக சேர்ந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஏபிஜி ஜூஸ். அதனால வந்து எல்லா கண்டென்ட் கிரியேட்டருமே இந்த ஏபிஜி ஜூஸை உங்களுக்கு வந்து குடிக்க சொல்கிறாங்க. இந்த ஏபிசி ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கிறனால உங்களோட ஸ்கின் வந்து சூப்பர் ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும். செகண்ட் ஹெல்த் கேர் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது உங்கள் பாடிக்கு வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 3 to 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் டெய்லியும் குடிக்கணும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா ஹைலூரோனிக் ஆசிட் அப்புறம் கிளிசரின் இந்த மாதிரி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட் லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ் வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க, நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் இது ஒரு மெயின் லேயர் தான். இந்த மெயின் லேயருக்கு என்னென்னு தேவைன்னா, நீங்கள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ஏதாவது ஃபுட் எடுக்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக 12,000 ORAC யூனிட்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களோட ஹைப்போடெர்மிஸ் லெவல் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சில ஃபுட்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்துட்டு உங்களோட ஸ்கின் க்ரோத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு சாக்லேட்ஸ் 10,000 ORAC யூனிட்ஸ் இருக்குது 100 கிராமில். ப்ளூபெரிஸில் 14,000 ORAC யூனிட்ஸ் இருக்குது. பீனட்ஸில் வந்து 5,700 ORAC யூனிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோக்னட்ஸ்லேயும் 1,800 ORAC யூனிட்ஸ் இருக்குது. ஓட்ஸில் 1,700
ORAC யூனிட்ஸ் இருக்குது. இதை மொத்தமாக நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ஜூஸ் மாதிரியும் குடிச்சிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு நேரமும் 1 hour 1 time நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் ஹெல்த் கேர் டிப்ஸ் வந்து ஹைப்போடெர்மிஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கின்னே அதை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது நீங்கள் காமெடி வீடியோஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகிறப்ப உங்களோட ஹைப்போடெர்மிஸோட ஹெல்த் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ பாய்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரும், ஹேர், பியர்ட் இது 3 தான் மென்னோட மேக்கப்ஸ். தேங்க்யூ.